ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பபுள் முன்னாடி செஞ்சுப்போம், போபா முன்னாடி செஞ்சுப்போம். போபா செஞ்சுட்டு நாளைக்கு டீ பண்ணிப்போம். இன்றைக்கி போபா பண்ணுறத ஒரு வீடியோ போட்டுறேன். நாளைக்கு வந்து பபுள் இது டீ பண்ணுவோம். இன்றைக்கி போபா பண்ணுறேன். டைம் இருந்தால் பண்ணிடுறேன், எல்லாம் படுக்கிற டைம் இருந்தாலும் பண்ணிடுறேன். போபா பண்ணுறேன். இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சுப்போம். தள்ளி அடுப்பில் வச்சுப்போம். அரை கப்பு சர்க்கரை இதில் போட்டுப்போம். சிம்மில் வச்சுப்போம். அரை கப்பு சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். இல்லைன்னா தண்ணி ஆகிடும், மாவு நிறைய போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். தண்ணி நல்லா சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். நம்ம அப்படியே செஞ்சுட்டு கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக பபுள் வரும்போது கொஞ்சமாக பபுள் வந்துட்டுருக்கும்போது நம்ம அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். கட்டியாயிடும், பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கணும். இது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும். கட்டி இல்லாமல் கை விடாமல் கிளறணும். கொஞ்சம் வேலை தான். இது மாதிரி இதான் முறையாக செய்யறது. சும்மா கையில் வெந்நீர் ஊற்றி கூட பிசைஞ்சிக்கிறாங்க, ஜவ்வரிசி போட்டுக்கிறாங்க, அது செய்யலாம். ஆனால் இது முறையாக செய்யறது. சர்க்கரை கொஞ்சம் நீட்டாப்பில் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ஒன்றும் கணக்கு கிடையாது. அதனால் நம்ம இப்படி போட்டுக்கிட்டு இப்படியே கட்டியாக சப்பாத்தி மாவு, பூரி மாவு மாதிரி இப்போ செஞ்சுக்கணும். கொஞ்சம் கூட நம்ம மாவு கலந்துக்கலாம். கெட்டியாக வருது பாருங்க, அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இழுக்கும் பார்த்துலாம் பிடிச்சிட்டு. அடுப்பு ஆஃபில் வச்சுருக்கேன். அப்போ இந்த பொசிஷனுக்கு பிசைஞ்சிக்கிட்டோம், கிண்டி எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இப்போ கையால் பிசையணும். சக்கரை போட்டுக்கிறதால இலகி வரும், பிசைச்சி கொண்டாடணும். இப்போ அடுப்பில் வந்து நான் செஞ்சிருவோன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி போட்டு டீ டிகாஷன் பண்ணிப்போம். போபா டீ தான் பண்ண போகிறோம். டீ டிகாஷன் பண்ணிக்கலாம், போபா பால் பண்ணலாம். இப்போ டிகாஷனுக்கு தண்ணி போட்டுறேன், டீ தூள் போட்டுக்கிறேன். அந்த பிளாக் டீன்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து ஆர்டினரியாக 3 ரோசஸ் போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். டிகாஷன் போட்டுக்கேன், நல்லா கொதிக்கட்டும். நான் போபா உருட்டும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாவு இந்த பதத்துக்கு இலவும் கொஞ்சம். நீங்கள் மாவு வந்து இந்த பதத்துக்கு வெடிக்காமல் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கங்க. நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு இந்த பதத்துக்கு சரிதா, பிசைஞ்சிக்கணும் நல்லா. மாவு இந்த பதத்துக்கு நல்லா இன்னும் மெலீஸாக உருட்டிக்கிட்டு கத்தியால் கட் பண்ணிப்போம் சின்ன சின்னதாக. இது மாதிரி ஒரு தட்டில் மாவு வச்சுக்கோங்க. இது இலவும் இல்லையா, இதை நம்ம உருட்டி அதில் போடணும் மாவில். அதுங்காட்டியுமே இலவுது. நல்லா அழகா அப்படியே இலவுது. அரை குண்டம், இதில் அரை கிண்ணம் தண்ணி, அரை கப்பு இதில் கொதிக்க வச்சிடும். நல்லா கொதிக்கட்டும். இந்த போபா உருட்டி வச்சிருக்கேன் பாருங்கள். அது கொஞ்சம் இலகி தான் வருது, ஆனால் உருட்டி வச்சாச்சு. உருட்டி அந்த மாவில் கொஞ்சம் போட்டுக்கணும். இல்லைன்னா அது சும்மாலாம் உருட்டினாக்கா அது இலகிட்டே தான் இருக்கும். சர்க்கரை சேர்க்குறோம் இல்லையா, மாவில் போட்டோம்னா அந்த மாதிரி உருண்டி ஆகிடும். உருட்டி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், அதில் போட்டு எடுப்போம்.